விஜயின் அரசியல் மாற்றங்கள் கோலம் போடுறாரு, எல்லா ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாரு, ஒரு நார்மல் அரசியல்வாதியாக மாறிட்டு வராரா விஜய்? தோல்வி பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெரு தெருவா வீதி வீதியாக விஜய் போயிட்டு இருக்காரு. தலைவர் பார்த்தீங்களா கருத்துட்டாரு, கருப்பாயிட்டாரு, விஜய் கருப்பாயிட்டாருன்னு ரசிகர்கள்லாம் ரொம்ப சோகப்படுறாங்க. விஜய் கருப்பாயிட்டாரு சார், நீங்க பாத்தீங்களா? விஜய் எப்பங்க வெள்ளையா இருந்தாரு? விஜய் வெள்ளை தானே சார்? விஜய் வெள்ளையா? அதாவது வந்து எப்படின்னா சொல்லுவாங்க, அதாவது வந்து வெள்ளைக்காக்கா பறக்குது பார்த்துருக்கீங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்றது இருக்கு. வருத்தப்படாதீங்க நண்பர்களே, வருத்தப்படாதீங்க. விஜய் கருப்பு தான், கருப்பா இருந்தாலும் அழகு தான். உண்மையான கலர் விஜய் யாரு அப்படிங்கிறது, அரசியலுக்கு தகுதியான ஆளா, அரசியலுக்கு செட் ஆவாரா அப்படிங்கிறது வந்து வெளியில வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிக்குது. அரசியல் அப்படிங்கிறது அது வேற ஒரு களம், சினிமா அப்படிங்கிறது வேற. அரசியலுக்குள்ள வரணும்னு விஜய் ஆசைப்படுறத நம்ம தப்பா சொல்லல. விஜய் இப்ப நல்ல அரசியல் பண்ணாருன்னா நம்ம வந்து பாராட்ட தான் செய்ய போறோம். விஜய் நல்ல அரசியல் பண்ணல, சரியான அரசியல் பண்ணலைன்னும் போதுதான் விஜய் மேல நம்ம விமர்சனம் வைக்கிறோம். விஜய் வந்து இதை வச்சு வீழ்த்திடலாம், அதை வச்சு வீழ்த்திடலான்ட்டு பல கணக்குகள் போட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து டிஎம்கே தான் அவங்க ஒய்ஃபே ஏற்குது அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. விஜயோட மனைவி சங்கீதா ஒரு பிரபலமான ஒரு யூடியூப் சேனலுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் விஜயோடைய வாழ்க்கை பத்தி, அவங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி பல விஷயங்களை வந்து கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் பேட்டியில சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த தேர்தலுக்கு பிறகு சங்கீதா கிட்ட உட்கார்ந்து அவங்க என்னென்ன கேட்கிறாங்களோ முறைப்படி அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதா விஜய் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா தயாரிப்பாளர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜயின் அரசியல் மாற்றங்கள் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வருது. மக்களை போய் சந்திக்கிறாரு, வீடு வீடாக சந்திக்கிறாரு, கோலம் போடுறாரு, எல்லா ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாரு. எப்படி பார்க்குறது? உற்சாகமாக ஒரு நார்மல் அரசியல்வாதியாக மாறிக்கிட்டு வராரா விஜய்? தோல்வி பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெரு தெருவா வீதி வீதியாக விஜய் போயிட்டு இருக்காரு. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், இது வரைக்கும் கேரவன் விட்டே இறங்க மாட்டார். இப்போ எதுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் வந்து தெரு தெருவா வீதி வீதியாக போய் வீட்டில் தண்ணி செம்பில் வந்து கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. பிஸ்லரி வாட்டர் தவிர அது குடிச்சிருக்கே மாட்டார். அதுவும் பிஸ்லரி வாட்டர்னா நம்ம வாங்கி குடிக்கிற 20 ரூபா பாட்டிலாம் கிடையாது. அது பயங்கரமாக காஸ்ட்லியான பிஸ்லரி வாட்டர் தான் குடிப்பார். ஸோ இப்போ திடீர்னு செம்பில் தண்ணி கொடுங்கன்னு இறங்கி வந்து வீட்டுக்கு போய் கேட்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 90 வச்சு விட்றதை வாங்கிக்கிறாரு, கோலம் போடுறாரு. பார்த்தீங்கன்னா பெண்களோட உட்காந்து இதெல்லாம் எதுக்கு? இந்த ஸ்டண்ட்டெல்லாம் எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா தோல்வி பயம் வந்துருச்சு விஜய்க்கு. அதாவது அவருக்கு நம்பகமான அவருக்கு கிடைச்சிருக்க சர்வே, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிடெக்டிவ் ஏஜென்சிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க விஜய்கிட்ட. அது என்ன அப்படின்னா, விஜய் அந்த கவர்ச்சி வெறும் சினிமா நடிகராக தான் வந்து பல பேர் உங்களை பார்க்குறாங்க, உங்களுக்கு வர்ற கூட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஓட்டாக மாற போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து விஜய் கொடுத்துருக்குறாங்க. விஜய் வந்து முதல்ல இது அரசியலுக்கு வரும்போது இந்த தடவை 2026 முதலமைச்சராக வந்து நாட்காலியில் உட்காந்துடணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வந்து அரசியல் கட்சி தொடங்கினார். ஆனால் பார்த்திங்கன்னா போக போக வந்து ரியாலிட்டி என்ன அப்படின்னா, விஜய்கிட்ட வந்து அரசியலுக்கான உழைப்பு கிடையாது. இதுதான் வந்து நேர்மையான உண்மை. சமீபத்தில் பார்த்திங்கன்னா தேர்தல் அறிவித்ததுக்கப்புறம் பிரச்சாரத்தில் எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து பயங்கரமாக தீவிர பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. விஜயோட பிரச்சார ஸ்டைலில் பார்த்திங்களா, ஒரு நாள் வந்து எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு போகிறாரு, உடனே 4 நாள் லீவ் விட்டுறாரு. ஒரு நாள் போகிறாரு, திருப்பி ஒரு 2 நாள் லீவ் விட்டாரு. அப்புறம் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க பிரச்சாரத்துக்கு. கடலூர்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி கேன்சல் பண்ணிட்டாரு, மறுபடியும் நாளைக்கு போகிறேங்கிறாரு. இந்த மாதிரி வந்து விஜய் வந்து ஒரு புரிதலுமே இல்லாமல் அரசியல் பண்ணுறாரோ அப்படின்னு மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒரு நடிகன் விஜயை தான் பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, அரசியல்வாதியாக விஜய் வந்து யாரும் பார்க்கலைங்கிறது தான் உண்மை. ஸோ சமீபத்தில் வந்திருக்க தகவல், விஜய் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் வந்து சிரிக்கிறாரு, பேசுகிறாரு, கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி தன்னை காமிச்சிக்கிறாரு தவிர உள்ளே வந்து பயங்கர அப்செட்டாக இருக்கார். ஏன்னா வந்து அவர் இப்போ நீங்கள் பாருங்களேன், விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இந்த ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ராஜ்மோகன் எல்லாரும் கூடவே ஒரு முக்கியமான ஆட்கள்லாம் இருப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள் பிரித்து விட்டாங்க. அதாவது ஆளுக்கு ஒரு பக்கம் போயாகணும் கட்டாயம். இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா அவருடைய வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து பிரச்சாரத்துக்கு போகணும், புஷி ஆனந்த் வந்து டி நகருக்கு போகணும். ஸோ விஜய் வந்து தனியாக சுற்றிட்டு இருக்கார். இப்போ 2 பவுன்சர்ஸ் கூட வராங்க தடுக்கிறதுக்கு. இப்போ அதாவது மாசான கூட்டம் விஜய் இடத்துல போகிற இடத்துல எல்லாம் பயங்கரமான கூட்டம், பயங்கரமான தள்ளு முள்ளு அடித்தடி அது இதெல்லாம் சொன்னாங்கல்ல. இப்போ பெரம்பூரில் தெருவாக நடந்து போகிறார் விஜய். யார் கூட வராங்க? யாருமே கிடையாது. அந்த தெருவில் இருக்கிற மக்கள் தான் விஜய் வந்து பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. எந்த கூட்டமும் கிடையாது, விஜய் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமும் கிடையாது. இதுதான் உண்மை. சரிங்க சார். சர்வே ரிசல்ட் என்ன தான் விஜய்க்கு சொல்லுது? ஏன் அந்த மாதிரி தோல்வி முகத்தில் இருக்காரு? சர்வே ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நிச்சயமாக வந்து விஜய் சிஎம் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறது தெளிவாக வந்து அவருக்கு சொல்லிட்டாங்க. அதாவது ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தான்
போட்டி. அவங்க 2 பேரில் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கடைசி ரிசல்ட்டாக இருக்க போகுது. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிற பெரம்பூர்லேயே தோற்றுருவார். திருச்சி கிழக்கில் நிச்சயமாக வந்து பெருசாக வந்து ஜெயிக்க போகிறதில்ல, சோபிக்க போகிறதில்லன்னு முதல்லே சொல்லிட்டாங்க. அங்கே போகாமல் பிரச்சாரம் பண்ணாம திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஒருவேளை வேட்புமனு தாக்கல் பண்ணது நிராகரிக்கப்பட்டால் ஏதோ ஒரு காரணத்தினால் நிற்க முடியாமல் போயிட்டா அப்படின்னு ஒரு பயம் விஜய்க்கு இருந்துச்சு. அதனால தான் 2 இடத்துல தாக்கல் பண்ணார். ஒரு இடத்துல வந்து அவர் சுத்தமாகவே போகிறதில்ல, பெருசாக வந்து பிரச்சாரம் பண்ணுறதுல எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த சிட்டியில் வந்து தாவேக்காக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் சிட்டியிலையுமே தாவேக்காக்கு வந்து ஒரு செல்வாக்கு இல்லைங்கிறது வந்து தேர்தல் நெருங்க விஜயால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிற பெரம்பூர்லேயே அவரால் வந்து பெருசாக ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் சமீபத்தில் விஜய்க்கு வந்திருக்கு. ஏன்னா அப்படி தகவல்கள், அதாவது அவர் வச்சிருக்கிற ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி அவர்கிட்ட ஒரு சர்வே கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே நிற்கிற கேண்டிடேட், அங்கே வந்து டிஎம்கே கேண்டிடேட் ஏடிஎம்கே கேண்டிடேட் போட்டி போடல, ஆனால் டிஎம்கே கேண்டிடேட் இருக்கார் இல்லையா, அதான் ஆர்டி சேகர், அவரெல்லாம் ஏற்கனவே வந்து அங்கே வந்து பெரிய செல்வாக்கு உள்ளவர், லோக்கல் ஆள் அவர். ஸோ அவரை மீறி வந்து விஜய் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைவாரா அப்படின்னா நிச்சயமாக பெரிய வெற்றி அடைய மாட்டார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா இப்போ ஒருவேளை வெற்றி வாய்ப்பு இருந்தால் கூட ஒரு 2% 3% தான் விஜய்க்கு வந்து வெற்றி வாய்ப்பு, மார்ஜின் ஃபைட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு சூழல் வந்து விஜய்க்கு ஏற்பட்டு ஒருவேளை அதில் வந்து அந்த மார்ஜின் ஃபைட்டில் அவர் வந்து முந்திட்டார் 2% 3%னா விஜய் வந்து தோல்வி தான் சூழ்நிலையாக இருக்கணும் போது விஜய் என்ன நினைக்கிறாருன்னா எப்படியாவது வந்து பெரம்பூரை நம்ம தக்க வச்சிடணும், நம்ம எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார். எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை, முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சாரு, இப்போ வந்து எம்எல்ஏ ஆனால் போதுன்ற அளவுக்கு வந்திருக்காரு. ஸோ அதனால் பெரம்பூரில் வந்து இப்போ வந்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் கூட இருக்கிறவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறவங்க நீங்கள் பெரம்பூருக்கு போங்க, முதல்ல வந்து நீங்கள் உங்கள் தொகுதியில் நாமினேஷன் பண்ணதுக்கப்புறம் போகவே இல்லை, போங்க மக்களை பாருங்கள், மக்களை சந்திங்க, மக்களோட பேசுங்க, விஜய் வந்திருக்காரு பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு வர வேண்டிய கொஞ்சம் ஓட்டாவது வரும், இல்லைன்னா அங்கேயும் நீங்கள் தோற்றுருவீங்கன்னு சொல்கிறதுனால விஜய் வந்து இப்போ பெரம்பூருக்கு போய் தொகுதியாக அதாவது அவருடைய தொகுதியிலே இப்போ வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீதியாக விஜய் வந்து இப்போ வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பனையூரில் வந்து பார்த்திங்கன்னா பூத் கமிட்டி ஏஜென்ட், பெரம்பூரில் இருக்கிற பூத் கமிட்டி ஏஜென்ட்லாம் இன்றைக்கி வந்து வர வச்சு அவங்க செல்ஃபோன்லாம் உள்ளே போகும்போதே வாங்குறாங்க. செல்ஃபோன்லாம் இப்போ வாங்கி தான் ஆகணுங்க, ஏன்னா யார் என்ன பண்ணுறாங்கன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இன்றைக்கி இருக்குது. அரசியல் சினிமா எல்லா இடங்களையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால் வந்து இப்போ வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு, எப்படியாவது வந்து நம்ம ஜெயிச்சிடணும், என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. செலவு பண்ணலாமா அப்படின்னா செலவு பண்ணுறதா சூழ்நிலையிலையும் விஜய் இல்லை, விஜய் வந்து பைசா எடுக்க மாட்டார் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஆதவர்ஜுனாவுடைய ஸ்டேட்டஸு அவரும் வந்து வில்லிவாக்கத்தில் ஒரு தடுமாட்டம் தான், அவரும் ஜெயிக்க மாட்டாங்கிறாங்க. புஷ்யானந்து க்ளீன் போல்டுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி வேட்பாளர் பிரபு இருக்கார்ல டென்டல் டாக்டர், அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற சீமான் எதிர்த்து போட்டிடுறாரு, இருந்தாலும் அங்கே ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. டஃப் ஃபைட்டு தான், பீக் யாருமே இல்லை. அதாவது வந்து தாவேக்கால இவர் நிறுத்தி இருக்கிற 233 தொகுதி, ஏன்னா வந்து எடப்பாடியில் வந்து இவர் போட்டியிடாத மாதிரி வந்து செஞ்சிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பெரம்பூர் தொகுதியில் வந்து ஏடிஎம்கே வந்து இவருக்கு அப்போசிஷனாக இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு உள்ளுக்குள்ளே உள்வேலை உள்குத்து செட்டப்பு எல்லாம் நடந்தால் கூட அதிகபட்சம் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது தடுமாறி 4 பேர் ஜெயிக்கலாம். அது விஜய், ஆதவர்ஜுனா, அந்த பிரபு, அப்புறம் வந்து இவர் நம்ம செங்கோட்டையனே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம்தான் அப்படிங்கிறாங்க. கொங்கு மண்டலத்தில் வந்து செங்கோட்டையனே வந்து வீழ்ந்துருவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு அதிகபட்சம் 4 சீட்டு கிடைக்கும் போது விஜய்க்கே வந்து சீட்டு கிடைக்காதுன்னும் போது இப்போ வந்து எப்படியாவது பெரம்பூரில் ஜெயிச்சிடணும், இந்த 2-3 நாளில் வந்து பெரம்பூரில் ஜெயிச்சிடணும்னு நினச்சி சீரியஸாக இறங்கியிருக்காரு. இதை வந்து எப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு இப்போவே விஜய்க்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு, அது விஜய்க்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் அப்போ இருந்தே அரசியல் பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமாக வந்து ஒரு கணிசமான சீட்டையாவது பிடிக்க முடியும், ஆட்சி பிடிக்க முடியாட்ட கூட. ஆனால் விஜய் வந்து வெளியில் வரவே இல்லை, அரசியல் பண்ணவே இல்லை, சினிமா நடிகராக மட்டும்தான் இருந்தாரே தவிர அரசியல் ஒரு தலைவராக அவர் வரவே இல்லைங்கிறது தான் அவருடைய டிராபேக். இந்த அரசியல், அதாவது பரீட்சைக்கு படிக்காமே பரீட்சை எழுத போனால் அவனுக்கு என்ன மார்க் கிடைக்குங்கிறது இந்த எலெக்ஷனில் நிச்சயமாக விஜய்க்கு தெரிய வரும். அவர் அரசியல் அப்படிங்கிறது அது வேற ஒரு களம், சினிமா அப்படிங்கிறது வேற. அரசியலுக்குள்ளே வரணும்னு விஜய் ஆசைப்படுறத
நம்ம தப்பாக சொல்லலை. விஜய் இப்போ நல்ல அரசியல் பண்ணார்னா நம்ம வந்து பாராட்ட தான் செய்ய போகிறோம். விஜய் நல்ல அரசியல் பண்ணலை, சரியான அரசியல் பண்ணலைன்னும் போது தான் விஜய் மேலே நம்ம விமர்சனம் வைக்கிறோம். இப்போ வந்திருக்காரு. இந்த தேர்தல் நிச்சயமாக விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அது பாடத்தை நிச்சயம் கற்றுக் கொடுக்கணும் போது இந்த தேர்தல், அந்த தேர்தலுக்கு அப்புறம் விஜய்கிட்ட வேறு மாற்றங்கள் வருதான்னு பார்ப்போம். ஜனநாயகன் லீக் ஆனதுனால மறுபடியும் நடிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இதற்கிடையே விஜய் வந்து இதை வச்சு வீழ்த்திடலாம், அதை வச்சு வீழ்த்திடலான்ட்டு பல கணக்குகள் போட்டுட்டு வந்தாங்க. அதை வந்து டிஎம்கே தான் அவங்க ஒய்ஃபையே இயக்குது அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்கன்னு நீங்களே கூட பேசியிருந்தீங்க சார் முதல்ல. அதேமாரி இப்போ கொடுக்க வராங்க. நம்ம நாளுக்கு நாள் மாற்று கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தகவல்களில் உண்மையான தகவல்கள் ஏதாச்சும் இருக்கா சார்? நம்ம தான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விஜயோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. அது கூடிய சீக்கிரம் வெளியே வரப்போகுதுன்னு சொன்னோம். உண்மையும் கூட தான். அந்த விஜயோட மனைவி சங்கீதா ஒரு பிரபலமான ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பிரபலமான ஊடகவியாளர், அதாவது பல பிரபலங்களை பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு தரமான பிரபல பத்திரிகையாளருக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் விஜயோடைய வாழ்க்கை பற்றி, அவங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றி பல விஷயங்களை வந்து அவங்க கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது உண்மை தான். அந்த செய்தி 100% உண்மை. அந்த பேட்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பேட்டி வந்து ஒளிபரப்பாமல் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுதான் உண்மை. அது காரணம் என்னென்னா, முக்கியமான சில பிரபலமான ஆட்கள், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா குடும்பத்திலே இருக்கிற பெரிய உறுப்பினர்கள் வந்து விஜயுடைய மனைவி சங்கீதாட்ட போய் அவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு, அவர் வந்து என்னதான் இருந்தாலும் கணவர், உங்களுடைய கணவர், அது 2 குழந்தைங்களுக்கு தகப்பன், இந்த நேரத்தில் நேருக்கு நேர் வந்து நீங்கள் வந்து டேரிங்காக மோத வேண்டாம். விவாகரத்து வழக்கு போட்டிருக்கீங்க, அது தனி, அது பர்சனல் விஷயம், ஃபேமிலி கோர்ட்டில் பண்ணியிருக்கீங்க. எதிர்த்து வந்து ஒரு பேட்டி கொடுத்து அந்த பேட்டி வந்துச்சுன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை எதிர்காலத்துக்கு வந்து பெரிய பின்னடைவாக இருக்கும். அதனால் அது வேண்டாமேன்னு சங்கீதாட்ட கேட்டுக்கிட்டதுனால சங்கீதா வந்து சரி ஓகே இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சுருக்காங்க. எந்த நேரத்தில் வேணாலும் சங்கீதாவுக்கு மனமாற்றம் ஏற்படலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தேர்தலுக்கு பிறகு சங்கீதா கிட்ட உட்காந்து அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ முறைப்படி அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதா விஜய் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அந்த நடுநிலையாக பேசினவங்ககிட்ட. ஸோ அதெல்லாம் சொல்லி தான் சங்கீதாவை தற்காலிகமாக ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எதுவும் நடக்கலை அப்படின்னா எந்த நேரத்தில் எது வேணாலும் வெடிக்கலாம். திடீர்னு பூதம் கிளம்புற கதையாக சங்கீதாவோட பேட்டி வெளியில் வந்தாலும் வரலாம். இப்போ ஜனநாயகன் படம் 400 கோடி போட்டு எடுத்த படமே டக்குன்னு வலைதளங்கள்லேருந்து லீக் ஆயிடுச்சு. அதனால் சங்கீதா பேட்டி வந்து லீக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எது வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல யூடியூபருக்கு வந்து ஒரு விரிவான ஒரு பேட்டி, அவரோட சினிமா, அவருடைய குடும்பம், அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது தேர்தலுக்கு முன்னாடி வந்து அவர் பெரிய மைலேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேட்டி வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வரதா வந்து நிறைய செய்திகள்லாம் வெளியில் வந்துச்சு. ஆனால் அந்த பேட்டியுமே வெளியில் வராமல் இருக்குது. ஸோ அதுவும் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இப்போ 20ஆம் தேதி வந்து இது விவாகரத்து வழக்கு வந்து வருது. அந்த கோர்ட்டில் விவாகரத்து வழக்கு வருது. அன்னைக்கு விஜய் ஆஜராவாரா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது. அன்னைக்கு விஜய் நிச்சயமாக ஆஜராக மாட்டார். அவருடைய வக்கீல் தான் ஆஜராவாங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ எலெக்ஷன் நெருங்க பார்த்திங்கன்னா பலவிதமான பதட்டமான சூழ்நிலைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதட்டத்துலேயும் ஒரு தெளிவில்லாத ஒரு நடுக்கத்துலேயும் தான் இருக்கார். ஒரு தோல்வி பயத்தில் தான் விஜய் இருக்கார் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அதில் ரொம்ப அப்செட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டு வரதுக்கு முன்னாடி ஏதாவது வெளிநாடு பயணம் போனாலும் போயிடுவார் அப்படிங்கிறாங்க. ஓகே சார், எல்லாருமே போட்டு ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பேட்டி கொடுத்து ஜெயிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு போல். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.